போகும்போது அன்றைக்கி வர டாக்டர் பெரிய டாக்டர் பார்த்துட்டு இது வந்து ஒரு சரங்கு மாதிரி இல்லை, இந்த புண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லையே, இது ஏதோ சின்ன கத்தி காயம் மாதிரி இருக்குது. அந்த பூஜை பண்ணும்போது காளிக்கு நடுராத்திரியில் காளி சிலையை வச்சு பூஜை பண்ணுறாங்க. சிலைக்கு வந்து ரத்தத்தால் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு அந்த சாமியார் சொல்கிறாரு. சொன்னதின் பேரில் குழந்தைகள் நரபலியா அப்படிலாம் கூட வந்தது, நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சட்டத்தில் வந்து நிறைய ஓட்டைகள் இருக்கு. இப்போ தூக்கு தண்டனைக்கு கைதிக்கு வந்து அப்படியே அசால்ட்டாக மேல்நாட்டில் தூக்கி போடுற மாதிரிலாம் தூக்கி தொங்க விட்டுற முடியாது. அவனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், அவன் மனநிலை பாதிப்பு இல்லாமல் இருக்கணும், அவன் உடலில் எந்த விதமான காயம் இருக்கக்கூடாது. அதுக்கு ஏதோ ஒரு நிர்வாக குளறுபடின்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி ஏதோ சம்திங் டாக்டர் வந்து அவனை சர்டிஃபிகேட் பண்ணல, அந்த தூக்கில் போடுற ஆள் வரல, என்னமோ ஒரு இதில் விஷயத்தில் ஒரு நாள் தள்ளி போயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தண்டனையை அனுபவிச்சிருக்காரு. அந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த தூக்கு தண்டனையில் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பீல் பண்ணார். ஒரு சூப்பரான அட்வொகேட். ரிஃப்ளெக்ட் நேயர்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா, தமிழக காவல்துறையில் 30 வருடமாக உதவி ஆய்வாளராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவரை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். அவரோட கேஸ்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் பண்ணியிருக்காரா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லா கேஸுங்களுமே பார்த்திங்கன்னா துல்லியமாக வந்து அவர் சக்ஸஸாக முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறையா புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு, பல விருதுகளும் வாங்கியிருக்காரு. அப்படி யார் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் வி.ஏ. ஜோதி அவர்கள் தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த காலத்தில் வந்து தண்டனைகள் கடுமையாக இல்லாதது, இந்த ஜெயில் வாழ்க்கை கடுமையாக இல்லாதனால தான் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நிறைய நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ அது நம்ம நாட்டில் வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ வந்து மேலை நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ துபாயில் அது மாதிரியான கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க, மிஞ்சி போனால் 1 டேல ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க, கல்லால் அடித்து சாவடிக்கணுன்றாங்க, என்னென்னமோ பனிஷ்மெண்ட்லாம். அதெல்லாம் இப்போ நெட்டில் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால தான் அங்கே வந்து பயம் அதிகமாகுது. அந்த பயம் அதிகமாகும் போது குற்றம் குறையுது, தண்டனைகள் வந்து அங்கே கடுமையாக இருக்குது. நம்ம ஊரில் வந்து தண்டனை வந்து அப்படி இல்லை. அதுக்கு ஒரே காரணம், நம்ம இந்த ஜனநாயக நாடு, இங்கே வந்து மனிதனாக மதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதில் அடிபட்டு தான் நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் போக வேண்டியதாக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சட்டத்தில் வந்து நிறைய ஓட்டைகள் இருக்குது. சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா, சட்ட வல்லுநர்கள் அவங்க மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து வழக்கறிஞர்கள் அப்படின்னாலே அவங்க அதுதான் வழக்கு அறிஞர்கள். அவங்க அதை அறிஞ்சு ஆராய்ஞ்சு வச்சுக்கிறதுனால தான் அவங்க வழக்கறிஞர், அதான் அவங்க தொழில். இப்போ நான் அதை பிடிச்சி கஷ்டப்பட்டு உள்ளே போடுறேன், அவன் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த தண்டனையிலேருந்து எப்படி அவனை காப்பாற்றணும், அவனை எப்படி மீட்டு எடுக்கணுன்றது தான் அவருடைய தொழில். ஸோ அந்த கரெக்டாக இருந்ததுன்னா, அவன் தண்டனையே தப்பே செய்யாதவனா இருந்தானா அவனை கட்டாயம் எடுக்கணுன்றது தான் அவருடைய தொழில் இல்லையா? அப்போது இந்த சட்டங்கள் இருக்குது பாருங்கள், அதில் சில ஓட்டைகள் இருக்கும், அதுக்கு நம்ம கண்ணுக்கே தெரியாது. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி வைத்தின்னு சொல்லி, வைத்தியநாதன் அப்படின்னு சொல்லி, இது எல்லாருக்கும் மீடியா நீங்கள் இந்த சேனலில் போட்டிங்கன்னா நிறைய பேர் இதை பற்றி சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்க. ஓகே. வைத்தியநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீம் இருந்தாங்க. ஓகே. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி சில பேரை கூப்பிட்டு ஐடி கார்டெல்லாம் போலியான இதை காட்டி கூப்பிட்டு வந்து மிரட்டுவாங்க. நீ இவ்வளோ சொத்து வச்சிருக்க, அவ்வளோ சொத்து வச்சிருக்க, அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி அதுக்கு உண்டான இதெல்லாம் அவங்ககிட்ட பணம் பறிப்பாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு இவங்க தான் செஞ்சேன்னு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக அவங்கள கொலை பண்ணிவிடுவாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஊசி போடுவாங்க, விஷ ஊசி. வைத்தியன் அந்த கேஸே வந்து விஷ ஊசி வழக்கு தான். அது ரொம்ப நீண்ட காலத்துக்கு முன்னாடியான விஷயம். அது விஷ ஊசி வழக்கு. அது 7 பேர் அது நடந்தது, கொலை நடந்தது அந்த காலத்தில். அதுக்கப்புறம் தான் அதை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஹோட்டல்லையும் போய் ரூம் போட்டு அவர் இறந்துருப்பார். பார்த்தா பாய்சன் ஊசி இருக்கும். அப்போல்லாம் கேமரா கிடையாது, ஒன்றுங்க, ஏன் ரூம் போட்டான்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது இல்லையா? சில பேர் வந்து அதாவது இந்த ஊசி போட்டால் தான் நீ உண்மையை சொல்வ அப்படின்னு போடுறது. சில பேர் அவனே கூட ஒத்துக்கிட்டு, அப்பாவியாக இருந்தானா நீ வேணால் ஊசி வேணால் போட்டு பாருங்க சார், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், என்கிட்ட இதுக்கு மேலே சொத்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது அந்த ஊசியை போட்டு கொலை பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பெரிய வழக்கை வச்சுங்களேன். ஏன்னா அது நம்ம இல்லை, சர்வீஸ்லேயே இல்லை. அப்போது அதை நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஓகே. அதில் என்ன விஷயம்னா, நான் இப்போ எதுக்கு அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னா, அவனுக்கு வந்து போலீஸ் என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டுங்கிட்டு பக்காவாக விட்னஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு அந்த கேஸை கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப அப்போ அந்த நேரத்தில் காவல்துறையை ரொம்ப எல்லாருமே பாராட்டினாங்க. ஜட்ஜ்மெண்ட் வந்து தூக்கு தண்டனை. ஓகே. யார்? அந்த வைத்தியநாதன்றவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு. நல்லா பாருங்க தம்பி, சட்டம் எப்படி பாருங்க. அந்த தூக்கு தண்டனை வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோமே, இன்னைக்கு என்ன டேட்டு? 22. சரி, ஓகே.
22ஆம் தேதி தூக்கு தண்டனை, டிசம்பர் 22 தூக்கு தண்டனைன்னு சொல்லிடுறாரு ஓகே. ஜட்ஜி. இப்போ தூக்கு தண்டனைக்கு கைதிக்கு வந்து அப்படியே அசால்ட்டாக மேல்நாட்டில் தூக்கி போடுற மாதிரிலாம் தூக்கி தொங்க விட்டுற முடியாது. அவனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். ஓகே. அவன் மனநிலை பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அவன் உடலில் எந்த விதமான காயம் இருக்கக்கூடாது. ஒரு முழு மனுஷனை தான் தூக்கில் போடணும். அவன் ஒரு ஊனமாக இருந்தான்னா போட முடியாது. அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டு இருந்தது. அப்போ அந்த அடிபட்டதை ஆற வச்சு கிளீன் பண்ணி தான் அவனை தூக்கில் போடணும். சாக்க போகிறதுக்கு இதெல்லாம் முன்னாடி இதெல்லாம் பண்ணணும். ஆமாம், இல்லை தூக்கு தண்டனைன்னா அவனுக்கு என்ன கொடுக்குறாரு? அவன் முழுசாக நிற்கிறான், கூண்டில் வந்து நிற்கிறான், அழகாக நிற்கிறான், அவனுக்கு தூக்கு தண்டனைன்றாரு. அப்போ அந்த மாதிரியான மனிதனை தான் நீ தூக்கில் போடணும். அவன் அடிபட்டுக்கிறான்னா அவளை தூக்கில் போட முடியாது. ஓகே. அவனுக்கு கடைசி ஆசை என்னன்னு கட்டாயம் கேட்டு அது வந்து நிறைவேற்றக்கூடிய ஆசையை தான் அதை நிறைவேற்றணும். போலீஸ் இவ்வளவும் பண்ணணும். அவன் நீட்டாக ஷேவ் பண்ணி எல்லாம் பண்ணோன்னா அவன் ஷேவ் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்னா அவனை ஷேவ் பண்ணி விடணும். சப்போஸ் அவன் ஷேவ் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி எழுத்துட்டு அவனே ஒரு கீரல் போட்டால் கூட அன்றைக்கி அவனை தூக்கில் போட முடியாது. அது 6 வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆமாம், அது 6 வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது காயம் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் இருக்குன்ற இந்த சட்டத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ இதுக்காக ஒரு தூக்கு தண்டனைக்கு ஒருத்தர் ஷேவ் பண்ணுவாங்க வரதுக்கு என்னன்னா அது வந்து உள்ளே நடக்கிற விஷயம், வெளியில் சொல்ல போகிறதில்ல, போலீஸு தூக்கில் போட்டுருவாங்கன்னு வச்சுங்க. ஆனால் இப்படியெல்லாம் இருக்குது சட்டத்தில். புரியுது. இதையும் மீறி அவருக்கு வந்து அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் அவருக்கு தள்ளி போகலாம். இப்போ அவர் கை உடஞ்சிச்சுங்க, அவர் எங்கேயோ போனார், வழிக்கு வந்துட்டார், கை உடஞ்சிச்சுன்னா கோர்ட்டில் நம்ம சொல்லிடலாம் விஷயம், சார் அவர் கை உடஞ்சிருக்கு, ஸோ அதனால் அந்த தண்டனையை கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு கேட்கலாம். மறுபடியும் வந்து 6 வரைக்கும் ஒரு தண்டனை தள்ளி போடுவாங்க. இப்போது ஏதோ ஒரு அஜாக்கிரதையில் அன்றைக்கி தூக்கு போட வேண்டிய அந்த நாளை கடந்துச்சு, ஒரு நாள் கடந்துருச்சு. அதுக்கு ஏதோ ஒரு நிர்வாக குளறுபடின்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி ஏதோ சம்திங் டாக்டர் வந்து அவனை சர்டிஃபிகேட் பண்ணல, அந்த தூக்கில் போடுற ஆள் வரல, என்னமோ ஒரு இதில் விஷயத்தில் ஒரு நாள் தள்ளி போயிடுச்சு. மறுநாள் எல்லாம் கிளியர் தான். ஆனால் அந்த ஒரு நாளில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வக்கீல், அவருடைய அட்வொகேட் என்ன பண்ணுறாரு, ஒரு அப்பீல் பண்ணுறாரு இமீடியட்டாக. ஓகே. அதாவது ஒரு நாள் 24 மணி நேரம் அவர் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துருக்காரு ஜெயிலுக்குள்ளார. 22ஆம் தேதியோட உயிர் முடிஞ்சிருக்கணும் உங்கள் தண்டனை பிரகாரம், உங்களுடைய தீர்ப்பு பிரகாரம். ஸோ அந்த தீர்ப்பு வந்து அன்றைக்கி மிஸ் பண்ணிட்டீங்க. அப்போ மிஸ் பண்ணதுக்கப்புறம் 24 hours அவர் வந்து முழுமையாக எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஜெயிலுள்ள இருந்திருக்காரு. ஓகே இல்லையா? அன்னையோட செத்துருக்கணும். அப்போ அவர் உயிரோட திருப்பி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா உள்ள ஜெயிலில் நீங்கள் வச்சிட்டீங்க. எந்த விதமான உத்தரவும் இல்லாமல், எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தண்டனையை அனுபவிச்சிருக்காரு. அந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த தூக்கு தண்டனையில் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பீல் பண்ணார் ஒரு சூப்பரான ஒரு அட்வொகேட். ஓகே. வேறு வழியே இல்லை. வேறு அதுக்கு என்ன பண்ண முடியாது? அந்த ஒரு நாள் எப்படி திருப்பி கொடுக்க முடியாது? அப்போ அதுக்கு என்ன தான் பண்ணுறது? ஆயுள் தண்டனையாக மாற்றினாங்க. அவருடைய தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றி ஒரு நாள் கழிக்கலாம்ல. இப்போ 20 வருஷம் ஆயுள் தண்டனைனா கடைசி ஒரு நாள் இதில் கழிக்கலாம். புரியுது. ஸோ ஆயுள் தண்டனையாக மாற்றினாங்க. அவர் அதை தான் அனுபவிச்சு வந்தார். 14-15 வருஷம் உள்ளே இருந்துட்டு வெளியில் வந்தார். வெளியில் வந்து ஆனந்த விடன் குமுதத்தில் பேட்டி கொடுத்தாரு. அவர் இப்போது நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பேட்டி கொடுத்தாரு. இதே மாதிரி இன்னொரு வழக்கு, அது வந்து வழக்கு கிரைம் வழக்கு. அது வந்து இப்போது நான் அபிராமபுரத்தில் வேலை செய்யும்போது E4 அபிராமபுரம்னு இப்போவும் இருக்குது. நீங்கள் சர்வீஸில் இருக்கும்போது. ஆமாம், இதுவும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப லாங் கேப் தான். அது ஒரு 25 இயர்ஸ்க்கு வச்சுக்கோங்களேன். ஓகே. அப்போ வந்து எக்மோர் குழந்தைகள் ஹாஸ்பிட்டலில் குழந்தை ஒன்று அட்மிட் ஆகிருக்கு. அது தலையிலலாம் காயமாக இருக்குது, சின்ன சின்ன காயம் இருக்குது. அதுக்கு இது மாதிரி சரங்கெல்லாம் ஆச்சு. டாக்டர் வந்து பார்த்துட்டு போகும்போது அன்றைக்கி வர டாக்டர், பெரிய டாக்டர் பார்த்துட்டு, இது வந்து ஒரு சரங்கு மாதிரி இல்லை, இந்த புண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லையே, இது ஏதோ சின்ன கத்தி காயம் மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் சந்தேகப்படுறாரு. டாக்டர் சந்தேகப்பட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போலீஸுக்கு. ஓகே. ஆமாம், ஒரு ஹாஸ்பிட்டல்லையுமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல்லையுமே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒர்க்கு இதுதான். இந்த மாதிரியான சஸ்பெக்ட், இது மாதிரியான டெத்து, இது மாதிரிலாம் வராங்க போகிறாங்கன்னா அதை வந்து எந்த லிமிட்லேருந்து வராங்க அந்த அட்ரஸை பார்த்து அந்த அட்ரஸுக்கு சொல்லணும். அந்த அட்ரஸில் இருக்கிறவங்க அங்கே போவாங்க. ஸோ அது அபிராமபுரம் அட்ரஸ்ன்றதுனால அவர் அபிராமபுரத்துக்கு சொல்கிறாரு. அப்போ அபிராமபுரம் போலீஸ் போகிறாங்க. போய் பார்க்கும்போது டாக்டர் சொல்கிறாரு, சார் இது ஏதோ சந்தேகமாக இருக்குது. சரி சார், யார் அட்மிட் பண்ணாங்க தெரியல, யாரோ ஒரு அம்மா வந்து அட்மிட் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஏதோ 40 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு பேர் சொல்கிறாங்க. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சரி இப்போ நம்ம டைரெக்டாக போய் குழந்தை பார்த்து நின்னோம்னா அந்த அம்மா வரமாட்டாங்க. அதுவே ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது அந்த குழந்தை. சரி, நம்ம ஒளிஞ்சுனுக்கலான்னு சொல்லி நம்ம எல்லாம் ஓரம் கட்டி மறைவாக இருக்கிறோம். அந்த அம்மா வராங்க, நல்லா ஃபேராக இருக்காங்க, வசதியாக இருக்காங்க, காரில் வராங்க. வந்தோடனே நம்ம போய்ட்டு என்ன இதுன்னு கேட்குறோம். சார் நம்ம வீட்டில் வேலை செய்கிற குழந்தை
சின்ன பொண்ணு அது, ஓகே. வேலை செய்கிற குழந்தை. அது ஏதோ தலையில் ஒரு சரங்கு மாதிரி வந்து அட்மிட் பண்ணேன்றாங்க. இல்லை டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறோம். கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்கிறேன் நான், ஏன்னா அது ரொம்ப பெரிய story. அது விசாரிக்கிறோம். அப்போ விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த காலத்தில் இது ஒரு பெரிய வழக்காக வந்தது. பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நரபலியா அப்படிலாம் கூட வந்தது. நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது, நிறைய மீடியா வந்து கேள்வி கேட்டாங்க, நிறைய விஷயம் இருந்தது. பட் ஆனால் அதில் வந்து ரொம்ப பெருசாக இல்லை. அது சும்மா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதில் இல்லாத போயிடுச்சு. அந்த அம்மா வந்து நம்ம விசாரிக்கிறோம். விசாரிக்கும் பொழுது என்னென்னா, அவங்க ஏதோ ஒரு சாமியாரை வச்சு ஏதோ வீட்டில் ஏதோ ஒரு பூஜை பண்ணுறாங்க. ஓகே. அவங்க அது அந்த விஷயத்தில் ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த சாமியாரை வச்சு பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜை பண்ணும்போது காளிக்கு நடுராத்திரியில் காளி சிலையை வச்சு பூஜை பண்ணுறாங்க. அந்த சிலைக்கு வந்து ரத்தத்தால் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு அந்த சாமியார் சொல்கிறாரு. சொன்னதின் பேரில் இந்த சின்ன சின்ன பசங்க, இந்த ஒரு குழந்தை மட்டும் இல்லாமல் வீட்டில் போய் நம்ம பார்க்கும்போது இன்னும் 2-3 பசங்க அங்கே இருந்தது. இந்த சும்மா அங்கங்கே பிச்சை எடுக்கிற பசங்களாம் அவங்க கூப்பிட்டு வந்துட்டு அவங்கள இது மாதிரி சாப்பாடெல்லாம் போட்டு வீட்டிலேயே வச்சு வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணும்பொழுது தலையெல்லாம் முடியெல்லாம் எடுத்துகிட்டு சின்னதாக, அதாவது வந்து ரொம்ப பெரிய காயமே இல்லை, ஒரு குண்டூசி அளவுக்கு ஒரு சின்னதாக அப்படி ஒரு காயப்படுத்துறது, ரத்தம் வரதுக்காக. ஆமாம், ஒரு சின்ன முத்து மாதிரி ஒரு பிளட் வரும்போது அந்த ஒரு பிளட் எடுத்து அப்படி சிலை மேலே அப்படி தெரிகிறது, அவ்வளோதான். அப்படியே அபிஷேகம்னா ரத்தத்தை அப்படியே ஊற்றுறது இல்லை, பட் அந்த சும்மா சாம்பிள் பிளட் மாதிரி எடுத்து பண்ணுறது. அப்புறம் ஒரு உபதியை வச்சு அந்த தலையில் அமைக்கிடுவாங்க. ஓவர். மறுநாள் பண்ணும்போது திருப்பி இன்னொரு இடத்துல சின்னதாக காயப்படுத்துவாங்க. இப்படி அந்த குழந்தைங்களை காயப்படுத்தி அதுங்க அழுது சத்தம் போட்டுதுன்னா ஒரு பெரம்பு வச்சுக்கிறாங்க, அடிக்கிறாங்க, போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு கொடூரமான செயல் தானே இது. கண்டிப்பாக. இது கேட்கும்போதே நமக்கு மனசு பதறுது இல்லையா, ஒரு கொடூரமான செயல். கண்டிப்பாக. ஸோ அது உண்டானதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக எனக்கு போய் கண்டுபிடிச்சோம். நிறைய அதில் வந்து அவங்க அண்ணன் தம்பிலாம் அது மைசூரில் இருந்தாங்க, மைசூருக்கு போனோம், மைசூர்லேருந்து ஆளை கூட்டு வந்தோம். அப்புறம் இந்த குழந்தை யார், எங்கே இந்த கபாலீஸ்வரர் கோயிலாண்ட எங்கே பிச்சை எடுத்து சார்ந்தாங்க, அதனுடைய குழந்தையோட அம்மா யார் எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த குழந்தையெல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணி அவங்கவுங்க பேரண்ட்ஸில் ஒப்படைச்சி அதெல்லாம் எல்லாமே ஓகே. இதெல்லாம் பெரிய ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். போலீஸ் வந்து அவ்வளவும் பண்ணிட்டாங்க. அதாவது போலீஸ் வேலையும் தாண்டி மனிதநேயத்தோட சில உதவிகளை செஞ்சு எல்லாம் பண்ணிட்டோம். நம்ம இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு, இந்த அம்மா அரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த சாமியார்னு ஒருத்தர் வந்து அவரையும் நம்ம வந்து கேட்டோம் கொண்டோம், அவரும் வந்து அரெஸ்ட் பண்ணோம், எல்லாம் பண்ணி வச்சுங்க. இப்போது இந்த அம்மா மேலே நம்ம என்ன வழக்கு தொடுக்கலாம்? இப்போ இவ்வளோ கொடூரமான ஒரு விஷயத்துக்கு ஐபிசியில் பார்த்தீங்கன்னா பெரிய கேஸ் அப்படின்னா 302 தான். கொலை செஞ்சால் 302. அதுக்கு அடுத்தபடியான வழக்குன்னு பார்த்தீங்கன்னா 307 கொலை முயற்சி. அதுக்கு அடுத்த பெரிய கேஸ். ஓகே. இப்போது இந்த அம்மா மேலே கொலையும் போட முடியாது 302, ஏன்னா அது குழந்தை உயிரோடு இருக்கு. ஸோ போட முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், 307 போடுறோம், கொலை முயற்சி அப்படின்னு போடுறோம். ஒரு பெரிய கேஸ் இந்த அம்மா மேலே போடணும் அப்படின்னு ஒரு ஆத்திரத்தின் பேரில் போடுறோம். ரிமாண்ட் பண்ணுறோம், ஜெயில் உள்ள இருக்காங்க. இது எப்படி அவங்க வெளியில் வராங்க அப்படின்னா, இது ஒரு ஒரு சட்டத்தினுடைய ஓட்டைகள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வல்லுநர்கள் வாதாடுறாங்க. எப்படின்னா, கொலை முயற்சி அப்படின்னா இதோட ஒழிஞ்சு போ அப்படின்னு வெட்டினாதான் கொலை முயற்சி. இனிமே என் கண்ணெதிரியா இதோட நீ அவ்வளோதான் காலிடா, என் உயிரோட இருக்கக்கூடாதுடா, இதோட செத்து ஒழிஞ்சு போடா அப்படின்னு ஒரு டைலாகோட பேசி ஒரு குத்தணும், இல்லை பெருசாக வெட்டணும், கையை பெரிய கத்தியால் குத்தணும், அதானே உண்மையும் கூட. ஒரு பெரிய கத்தியால் குத்துறது, வெட்டுறது ஒரு கொலை செய்யறதுக்கான முயற்சி. அது ஒரு சின்ன கத்தியினுடைய கூர்மையில் ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக அப்படி ஒரு கீறல் போடுறது வந்து கொலை முயற்சி கிடையாது. அது 324 326 அது மாதிரி கொடுந்துன்பம் அப்படின்றது ஐபிசியில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் அதில் போன மொழிய இது வந்து கொலை முயற்சி ஆகாது அப்படின்னு சொல்லி அதை உடைச்சிட்டாங்க. அந்த கேஸையே உடைச்சிட்டு அந்த மாதிரி வெளியே வந்துட்டாங்க. அதுக்குண்டான தண்டனை அனுபவிச்சுட்டு அதுக்குண்டான அபராதத்தை கட்டிட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஓட்டைகள் இந்த சட்டத்தில் சில ஓட்டைகள்லாம் இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, போலீஸ் வந்து அதுக்கு மீறி எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக நமக்கு மனித நேயத்தோடு வந்து ஐயோ இந்த குழந்தைங்க பண்ணாங்களே, இந்த அம்மா வந்து பெருசாக பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் மொழிய. ஆனால் வந்து சட்டத்தில் அப்படி இடம் கிடையாது. சட்டம் வந்து இதுதான் சொல்லுது. அவர் சொன்னது கரெக்டு. அந்த ஆப்போசிட்டு அட்வொகேட் வாதாடினார்னா அவர் கரெக்டு. அவருடைய தொழில் ரீதியாக அவர் பக்காவாக வாதாடுகிறார். கத்தியத்து ஓங்கியா சார் வெட்டினாங்க, தலையில் சும்மா கீரல் போட்டாங்க, அது எப்படி 307 ஆகும்? அதுக்குண்டானது கேஸ் போடு. இப்போ நான் அடிக்கிறேன் 75 வருது இல்லையா, நம்ம ஒரு சின்ன பிளேடில் எப்படி அறுக்கிறோம் ஒன்று, உங்களை வந்து ஒரு 324 வரும், 326 அது மாதிரிலாம் செக்ஷன் இருக்கு இல்லையா, கொடுந்துன்பம் துன்பம் பல்லோடு அது மாதிரிலாம் இருக்குது சிலது. ஓகே. ஸோ அந்த மாதிரி கேஸ் போடுங்க. அதுக்கு 307 போடுங்கன்னா 307 உடைச்சிட்டார்.
அது ஓகே சொல்லுது, கோர்ட்டும் சொல்லுது பண்ணாங்க. அந்த அம்மா வந்து வெளில வந்துட்டாங்க, போயிட்டாங்க. அவங்களாம் கூட இப்போ எங்கே, இதெல்லாம் ரொம்ப ரேர் இது. இதெல்லாம் நான் எதுக்காக ஞாபகப்படுத்தி சொல்கிறேன்னா, சட்டத்தில் இவ்வளோ ஓட்டைகள் இருக்குது. அக்யூஸ்டு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தண்டனை வந்து ரொம்ப கடுமை கிடையாது இல்லை நம்ம ஊரில். இப்போது இதெல்லாம் கரெக்டாக சட்டத்திட்டத்தோடு உட்பட்டு தான் போகணும் வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு கரெக்டு, போலீஸுக்கு கரெக்டு, பொதுமக்களுக்கு கரெக்டு, அரசாங்கத்துக்கு கரெக்டு, எல்லாமே கரெக்டு. பாதிக்கப்பட்ட மனுஷனுக்கு அது கரெக்ட் இல்லைல்ல. கண்டிப்பாக அந்த பாதிக்கப்படுற மனுஷன், என்னுடைய மனைவி ஒருத்தன் குத்தி கொண்டுட்டான், இல்லை என் வீட்டுக்கார ஒருத்தன் சாவடிச்சிட்டான், என் பிள்ளையை வெட்டிட்டான், என் அண்ணனை வெட்டிட்டான், என் தம்பியை வெட்டிட்டான் அப்படின்னும்போது எனக்கு வந்து இதெல்லாம் உடன்பாடாக இருக்காது. நான் பேசாமல் கையை கட்டி வேடி பார்த்துட முடியுமா? போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவர் உள்ளே போகிறாரு, விசாரணை கைதியாகிறாரு, ஜாலியாக சுற்றுறாரு, திருப்பி வெளில வர்றாரு, இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையெல்லாம் வச்சு அவர் கொலையே பண்ணலன்ட்டு வெளில வந்துட்டார், அவ்வளோதான். நான் பார்த்துன்னு சும்மா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு தண்டனை கொஞ்சம் கடுமையாக ஆக்கலாம் அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து சாத்தியம் இல்லை. உடனே இப்போ சட்டத்தை கொஞ்சம் கடுமையாக்கலாம் அப்படின்னு ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ஆர் ஒய் யாரோ எதிர்கட்சின்னு ஒன்று இருக்க போகுது, அவங்க உடனே இது என்ன பண்ணுவாங்கன்னா பூஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு இதுவா நம்ம ஜனநாயக நாட்டில் மனித உரிமை மீறுறாங்க, அநியாயமாக இருக்குது, ஒரு தவறு செஞ்சுனா அவன் வந்து இப்படி அனுபவிக்கணுமா அப்படி அனுபவிக்கணுமான்னு சொல்லி ஆப்போசிட்டை பேசுவாங்க. நாளைக்கு இவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாங்கன்னா இவங்க ஒரு சட்டத்தை எடுத்துன்னு வரலாம், கொஞ்சம் தண்டனை கடுமையாக்கலாம், பெருசாக அதாவது தண்டனை கடுமையாக்கலாம்னா இந்த மாதிரியான சில விஷயம்லாம் கொஞ்சம் இதுபடுத்தலாம். இப்போல்லாம் வந்து மேலே நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா மின்சார நாற்காலிங்கிறான், ஆமாம், அது ஷாக்கிங்கிறான், அதில் கொஞ்சம் பயம் வரும். ஐயோ அதில் உட்கார வைக்க போகிறதில்ல, உட்கார வச்சா ஏதோ நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வரும். அந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்யவே இல்லைனாலும் இப்படிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஜீவோக்கு எடுத்துன்னு வரலான்னு வைங்களேன், அதை உடனே எதிர்ப்பாங்க. கண்டிப்பாக இங்கே நம்ம நாடு அது மாதிரி, இங்கே அரசியல் சார்ந்து தான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். யாராக இருந்தாலும் சட்டம் கிட்டம் எல்லாமே அரசியல் சார்ந்து தான் வாழுது. அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி, எந்த கட்சியோ ஒரு கட்சி ஆளுங்கட்சி இது செய்யணும்னு நினச்சிதுன்னா நிச்சயமாக எதிர்கட்சி அதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அப்படியே ஒரு 5 இயர்ஸ் பொறுத்து இவங்க ஆளுங்கட்சியாகி அவங்க எதிர்கட்சி ஆனாங்கன்னா அப்போ அவங்க இப்படி செய்யலாம், ஒரு தண்டனை கடுமையாக்கலாம் அவங்க நினச்சாங்கன்னா இவங்க எதிர்ப்பாங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் சுயநலம், அவங்களுடைய இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க. புரியுது. ஸோ அப்போ அதுலேயே நம்ம எதிர்பார்ப்புக்கு எதுவுமே இல்லை. அதெல்லாம் ஒரு ஒட்டுமொத்தமாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமா இது வந்து ஒரு நம்ம சமூகம், நம்ம சமுதாயம், நம்ம நாடு, நம்ம எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு தான் இது, நம்ம ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நம்ம நாடு, நம்ம மக்கள், அவங்களுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள், அதாவது வேறு சமாச்சாரம் இருக்குது, ஓட்டு போகிறது எல்லாம் வந்து அவங்க திட்டத்தை அறிவிக்கிறாங்க, அந்த திட்டம் சரியில்லைன்னு இவங்க சொல்கிறாங்க, இப்போ வராங்க, அதெல்லாம் ஓகே. இந்த மாதிரியான பொது நலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொதுநலம் விஷயத்தெல்லாம் வந்து ஒத்துமையாக எல்லாருமே வந்து எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள், இந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் குறையும், நிச்சயமாக குறையும். பெரிய பெரிய ஆட்களும் பார்த்திங்கன்னா தவறுகள் செய்கிறதுனால அவங்க தூண்ட மாட்டுறாங்களா என்னன்னு தெரியல. இல்லை பெரிய ஆளுங்க தவறு செய்கிறாங்க, அவங்களுக்கு வெளில வந்து வாய்ப்பு இருக்க. இது வந்து வேறு மாதிரி சப்ஜெக்ட். அதாவது வந்து ஒருத்தர் நீங்கள் ஒன்று செய்யும்போது அதுக்கு வந்து நான் ஒரு சப்போர்ட்டாக வந்தேன்னா எனக்கு ஒரு 4 பேர் வந்து என்ன ஒரு அந்த விஷயத்துக்கு என்ன நல்லவன்னு சொல்லுவாங்க. புரியுது. எல்லாமே அந்த இதுதான் அரசியல்னு சொல்லிட்டாலே அது உள்ள எல்லாமே அடங்கிடுது இல்லை, ஓட்டு கீட்டு எல்லாமே அடங்குது இல்லையா. ஸோ அதனால் அது மாதிரியான ஒரு மனநிலை, மக்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆயிடுறாங்க. அப்பா இவர் சூப்பராப்பா நமக்காக பேசினார்ப்பா அப்படின்னு. அது வந்து சரி பொதுவான விஷயம் தானே, அது நல்லது தானேன்னு சொல்லி மக்களும் ஏற்றுக்கிறது இல்லை. மக்களும் வந்து அப்படியே நம்மளும் பழகிட்டோம், அவர் அப்படியே நம்ம பழகிட்டோம், அவர் இது ஆதரிக்கிறாரு, அவர் வேணான்றாரு, அப்போ அவர் கெட்டவர் இவர் நல்லவர் அப்படின்னு மக்களுடைய மனநிலையும் வந்துடுது. ஸோ அதனால் அவங்களும் துணிஞ்சு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியறது இல்லை. இதான் சட்டம் ஒழுங்கு வந்து நல்லதாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பற்றி பேசலாம். அதேமாதிரி இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸில் மாட்டும் போது நிறையா மாவு கட்டு போட்டு வெளியே வராங்க இல்லையா, அது ஒரு காமெடியாகவே பழக்கமாக கேட்டால் வலிக்கு வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு வருது. அது எப்படி சார் நிஜமால என்ன தான் நடக்குது பின்னாடி? ஏன்னா கை வைக்கக்கூடாது சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வலிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதாவது வருதா? இல்லை தம்பி, அதாவது இது எப்படி சொல்கிறது, நீங்கள் இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து இப்போது அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். யார் இப்போ மக்களே இது இந்த பார்த்துன்னு இருக்கிற மக்களுக்கு இது புரியும். இப்போ அவங்களே மனசில் என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளோ விஷயம் இருக்கா, ஒரு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு அவனுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்குறதுல இவ்வளோ சிக்கல் இருக்குதா, அப்போ அவன் பாத்ரூமில் வழிக்கே விழட்டமே அப்படின்னு நினைப்பாங்க. தெரியுது. யாரும் இப்போ நாங்கள் யாரும் வந்து அடிக்கிறதோ உதைக்கிறதோ மாவு கட்டோ போடுறதில்ல. ஓகே, பாத்ரூமில் ஒரு பாத்ரூம் போகணும்னு சொல்லுவார், அவர் எட்டுமே விடுவாங்க, அவர் கூடயே உள்ளே போக முடியாதுல்ல, ஏன்னா அவர் வந்து பாத்ரூம் போகிறாரு,
இப்போ வேற இடம்னா நம்ம ஹோட்டலுக்கு போறாருன்னா பக்கத்துலேயே போய் உட்காந்துன்னு ஹேண்ட் கப் போட்டுன்னு நம்மளும் கூட சாப்பிடலாம், அவரும் கூட பார்த்துக்கலாம். பாத்ரூமில் போகிறவன் நம்ம என்ன பண்ண முடியாது, கவு திறந்து உள்ளே விடுவோம். அவன் என்ன அறிபறியில் உள்ளே போகிறானோ, அவன் ஐயோ ஐயோ மாட்டிக்கணுமேன்ற ஆவேசத்தில் போகலாம், இல்லை உள்ளே எங்கனாவது ஓட்டை உடச்சில் ஏதாவது எகிரி வச்சு ஓடலான்னு வேகமாக போகலாம், வழிக்கு விழலாம். அப்படி தானே ஒரு பாத்ரூம்லேயும் விழுந்து அடிப்படுது இல்லையா? ஓகே சார். ஆமாம், அதாவது கேட்குறவங்களுக்கே அது தெரியும். இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுலேயே வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இல்லை இதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னா அப்போது ஒவ்வொருத்தரும் பாத்ரூமில் விழுறதுல தப்பே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஓகே சார். இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விக்கெல்லாம் அழகாக தெளிவாக ஆழமாக பதில் சொன்னீங்க சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரைட்மா. அதாவது மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும். தயவு செஞ்சு இதை பார்க்குறவங்க வந்து சும்மா அப்படி பார்த்துட்டு அப்படி தள்ளி விட்டு ஒரு கமெண்ட் போட்டு போயிடாதீங்க. புரிஞ்சுக்கங்க, சட்டம் ஒழுங்கு வந்து எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாதுகாப்பான ஒரு துறைக்குள்ளார இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. இவ்வளோ விஷயத்தையும் கடந்து இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி தங்களையும் பாதுகாத்துக்கிட்டு இந்த அரசுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதையும் பாதுகாத்துக்கிட்டு ஒரு அக்யூஸ்டுக்கு ஒரு தண்டனை, அதாவது குற்றம் புரிஞ்சவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் தலையாய கடமை நம்ம காவல்துறைக்கு. அந்த வேலையை வந்து ரொம்ப சிரமத்துக்கு இடையில தான் தமிழ்நாடு காவல்துறை செஞ்சிட்டு இருக்குது. ஆங்காங்கே 1, 2 சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறத வந்து நீங்கள் எப்பவுமே பெருசாக எடுத்துக்காதீங்க. அது உள்ள இருக்கிற கஷ்டங்களை பாருங்கள். இனிமேலாவது காவல்துறையை வந்து உங்கள் நண்பன் அப்படின்ற மாதிரி நேசித்து பழகுங்க. நன்றி, வணக்கம்.